என்ன இவன் தலையணை எடுத்து தரையில போடுறான்? ஒருவேளை கீழே படுத்து தூங்க போறானோ? ஏய் ம் வந்து என் தரையில போடு. ஆ? எனக்கு கட்டில தனியா போட்டுதா தூக்கம் வரும். நீ வந்து கீழே போடு வா. என்னது தரையில படுக்கணுமா? நானா? அப்புறம் என்ன நானா? நீதான் வந்து தரையில போடு வா. ஹம், எங்க வீட்லயே நான் தரையில படுத்தது கிடையாது. நான் இங்க வந்து தரையில படுக்கணுமா? என்னாலலாம் தரையில படுக்க முடியாது. நான் கட்டில்ல தான் படுப்பேன். அதுவும் தனியா தான் படுப்பேன். நீ வேணா தரையில போய் படுத்துக்க. யாரு வீட்ல வந்து யாரடி தரையில படுக்க சொல்ற? ஏய் பேசாம இங்க வந்து படுறி என் வென்று. நீ கீழே படுற பிசாசு. ஏய் யாரு பிசாசு? உன்னைய தாண்டா சொல்றேன் பிசாசு. இங்க பாரு மரியாதையா பேசு, இல்லனா இங்க நடக்கிறதே வேற. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? வேணா, என்ன? எனக்கு டா போட்டா பிடிக்காது. அப்படிதான்டா போடுவேன். டா 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 டா. ஏய் என்னடி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? ஒன்ன இர்ரி. நீ அடிக்கிற நீ. ஏய் உன்னை கொல்ல தாண்டா முடியாது. பாரு டேய்னோட வாயில உடைச்சு வேண்டி பாத்துக்க. அப்படிதான்டா சொல்லுவேன். டா டா டபுள் டா. டா போடாதடி. எங்கிட்டே வா, எங்க வீட்ல வந்து யாரிடா? வாங்க. நீ டா தான் சொல்லாதடி. யாரடி டா போட்டுட்டு இருக்க? போட டபுள் டா. உன்னைய ஏய் போட விட்டு. இன்னைக்கு இந்தரி. டா போடா. டா. போடா. ஏய் டா போடாதடி. அப்படிதான்டா போடுவேன். டா 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 போடாதடி. டா. 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 உன்னைய உன்னை சும்மா விட மாட்டேன். போடு. இந்தா. வாங்க. ஏய் என்ன என்ன டா போற? ஏடி எங்க வீட்டுக்கு வந்து என்ன விட்டாலும் ஓவரே கிளிக் பண்ணி எங்க பெண்ணி ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரில பிள்ளைங்க ரெண்டு அடிச்சுக்குது போல கண்டுக்காதீங்க விடுங்க. என்ன அடிக்கிற? ஜியா, அடிக்கிற கைதான் ஜி அடைக்க. முட்டைகனி. இந்தா. வா. வாங்க. இந்தா. போட டபுள் டா. ஏய் வாய மூடிடுடி. உன்னை என்ன பண்றேன்றத மட்டும் பாருடி. என்ன வாடா போடுற? என்ன வாடா போடுற ஏண்டி? நீலாம் எனக்கு ஒரு ஆளு. நான் அப்படிதான்டா சொல்லுவேன். டா 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 டா. ஏய் உன்ன ஐயோ. ஐயோ சத்தம் ரொம்ப கேக்குது. ஆமா. என்ன ஆமால. சிந்தல? சரி வாங்க வாங்க. அழகரே, கதவு கதவு திறங்க. திறப்பா. அழகரே, அழகரே, கதவு திறப்பா. கதவு என்னப்பா திறங்க. சத்தம்? அண்ணே என்ன அழகரே, சத்தம்? கதவு திற. கதவு திறப்பா. கதவு திற. அண்ணே, என்னாத்து கதவு திறங்க. ஊடி, அண்ணே கேக்குதா? கதவு திறங்க. கதவு திறப்பா. ஊடி, கதவு திறங்க. கதவு திறமா. என்னாச்சு? அழகரே, அண்ணே. கதவு திறங்கப்பா. கதவு திறப்பா. கதவு திறமா. ஏப்பா, அண்ணே. என்னப்பா பண்றீங்க? கதவு திறங்கப்பா. என்ன பிள்ளைங்களா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன இதெல்லாம்? அம்மா. தேனு அப்பா கூட்டிட்டு போமா பூங்குடிய வெளியே. சரிப்பா. ம் வாங்க நீ. ஏப்பா அழகுற, என்னப்பா இப்படி செஞ்சு வச்சிருக்கீங்க? என்ன அழகுரு, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? வெளியே போ.
ஏ பெண்ணி, ஜியா இதையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிருங்க. சரிங்க ஜியா, இதெல்லாம் அள்ளுப்பா, நான் பாத்துக்கிறேன் ஜியா. டேய், ஏன்டா இப்படி இருக்க? இந்த பார் அழகரு, உன்னுடைய முரட்டுத்தனம் சுத்தமா எனக்கு பிடிக்கல. முதல்ல கோபத்தை குறைச்சுக்கிட்டு நல்ல விதமா அமைதியா வாழ்றதுக்கு வழிய பாடுறா. பா என்னப்பா நீங்க என்னையவே குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் தான் அதெல்லாம் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா? பின்ன நீ பண்ணாம வேற யாரா பண்ணா? ஏடா, இப்படியாடா ஒரு புள்ளகிட்ட போய் சண்டை போடுவாங்க? உன் முகத்தை போய் கண்ணாடியில பாடுறா, எப்படி இருக்கேன்னு அப்பதான் உனக்கே தெரியும். பா அவன் என்கிட்ட திமிரா நடந்துக்கிட்டா, திமிரா பேசுனா, அவ அப்படி நடந்துக்கிட்டா நானும் அப்படிதான்ப்பா நடந்துப்பேன். என்னாலலாம் அமைதியா பொறுமையாலாம் போக முடியாதுப்பா. டேய், வாயை திறந்து பதிலுக்கு பதில் பேசாத. அழகரு, பேசாம இரு. அப்பாவை ஏன் கோவப்படுத்திட்டு இருக்க நீ? ஏப்பா ஏய் அழகுற, என்னப்பா மெத்த இப்படி போட்டு நார் நாரா கிழிச்சு வச்சிருக்கியாப்பா? ஸ்தபா, அப்பா ஏற்கனவே என்னை போட்டு திட்டிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல இதை வேற நீங்க சொல்லணுமா? போங்க ஸ்தபா, போங்க ஸ்தபா. என்னப்பா இப்படி கிழிச்சு வச்சிருக்க? இதெல்லாம் நல்லாவா இருக்க? போப்பா நீயே. என்ன அழகரு? மாமா போங்க மாமா. என்ன நீங்க இப்படியா ரூம்குள்ள போய் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுவீங்க? நான்லாம் ஒன்னும் சண்டைக்கு போகல. பொறுமையாதான் பேசிக்கிட்டு இருந்தேன். உங்க அண்ணன் தான் அம்படியா பதிலுக்கு பதில் பேசி என் கோவத்தை தூண்டினாரு. அதனாலதான் என்ன சண்டை போட்டேன். வம்படியா யாராவது என்கிட்ட சண்டைக்கு வந்தா அத பார்த்துட்டு எல்லாம் சும்மா இருக்க முடியாது. நானும் பதிலுக்கு போய் சண்டை போடதான் செய்வேன். அது சரி. 2த்துக்கும் ஆகவே ஆகாது போலயே. இப்படி அடிச்சுக்கிறாங்க. அதான் தேனு, ஆ? ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. பூங்குடிய உள்ள போய் தூங்க சொல்லுமா. சரி சித்தப்பா. சரிப்பா. அண்ணி வாங்க அண்ணி. வாங்க. வாங்க அண்ணி. வாங்க. இருங்க, தலகாணி எடுத்துட்டு வரேன். தூங்குங்க. குட் நைட் அண்ணி. என்னைய கட்டில படுக்க கூடாதுன்னு சொன்னல, இப்ப நீயும் கட்டில படுக்காம தரையில படு. இப்ப பெரிய அள்ளி நகரத்து மகாராணி கட்டுல தான் படுப்பியோ? இப்போ ஒண்ணுமில்லாம ஆயிருச்சுல, கெட தரையிலேயே. இப்ப கீழே படு. ஏய், அந்த பக்கம் திரும்பி படுறி. ஏன் நீ அந்த பக்கம் திரும்பி படு. ஏய், ராத்திரிலாம் உன் முகத்துல முடிச்சுட்டா என்னால தூங்கிட்டு இருக்க முடியாது. அங்கிட்டு திரும்பி படு. அதேதான் இங்கேயும். என்னாலலாம் உன் முகத்துல முடிச்சிட்டுலாம் தூங்க முடியாது. அப்படியே நீ திரும்பி படு. ஏய், திரும்பி படுக்க புரியலடி. திரும்பி படு. முடியாது. என்னடா பண்ணுவ? உன்ன தேவை இதெல்லாம்.
நல்லா இடிச்சுதா? ஏய் நீ பாவம். ஆனா அ, ச்சே. அம்மா, வீட்டுக்கு வந்ததுல இருந்து அண்ணன் ரொம்ப குடிச்சுக்கிட்டே இருக்குமா. ஏற்கனவே முழுசா ஒரு பாட்டில காலி பண்ணிட்டு இப்ப புதுசா ஒரு பாட்டில் எடுத்து குடிச்சிட்டு இருக்கு. இப்படியே குடிச்சா அண்ணன் உடம்பு என்னம்மா ஆகும்? நீ வா, வந்து என்னன்னு கேளு. வா வாமா, வா. ஐயா பாண்டி, சொன்ன கேளியா? ஒரே நாள்ல இம்புடு குடிச்சா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? நான் சொல்றது கொஞ்சம் கேளியா? வேணாயா, மனசு கொஞ்சம் ஆறியா? ம். மனசு ஆடுறதா? ஆ? நான் கேட்டனா? எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் கேட்டனா? நான் பாட்டுக்கு என் சோலி உண்டு, என் பிசினஸ் உண்டுன்னு போய்கிட்டே இருந்தேன். ஆனா நீங்க 2 பேருமே சேர்ந்து, பாண்டி உனக்கு 40 வயசாயிருச்சுடா, உனக்குன்னு ஒருத்தி வந்தாகணும், இந்த புள்ளையோட போட்டோவை பாரு, இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லி பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போனீங்க. இப்ப நான் அசிங்கப்பட்டு நிக்கிறேன். ஊர்க்கார பயலுக பூரா என்னனே கல்யாணம்னு சொன்னீங்க, நின்னு போச்சாம்ல. உங்களை கட்டிக்க போற பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிச்சாம்னு கேக்குறவங்கிட்ட எல்லாம் நான் தலைய குனிஞ்சு பதில சொல்லணுமா? அடியே பூங்கொடி, விட மாட்டேன்டி, உன்னைய அம்புட்டு லேசுல விட மாட்டேன். போங்க இங்கிருந்து. ஆமா. மா, காஃபி போட்டியாமா? மா, உன்னதாமா? என்னடி, என்ன வேணும் உனக்கு? என்னம்மா, என்ன யோசிச்சுட்டே இருக்க? காஃபி போட்டுட்டியான்னு கேட்டேன். ஆ, இப்பதான் பால் வச்சிருக்கேன், காஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க சொல்லு. அம்மா, உன்னதான் கேக்குறேன். என்னம்மா யோசிக்கிற? என் நினப்பெல்லாம் வேற யார பத்தி இருக்க போகுது? எல்லாம் உங்க அக்காவை பத்தி தான். ம். அக்காவை பத்தியா? ஆமாடி, போன இடத்துல அந்த பிள்ளை என்ன பண்ணுதோ எப்படி இருக்கோ, அந்த பிள்ளைகிட்ட எல்லாரும் எப்படி நடந்துக்கிறாங்களோன்னு சொல்லி யோசனை மேல யோசனையா வந்து அவைக்கெல்லாம் எனக்கு உறக்கமே வரலடி. வாசப்படியில ஏதாச்சும் சத்தம் வந்துச்சுன்னா கூட
உங்க அக்கா தான் பையக்கியே தூக்கிட்டு வந்துட்டாலும் சொல்லி ஒரே பயந்துகிட்டு இருந்தேன். அம்மா, மாமா தான் அங்க இருக்காங்களம்மா. அவர் அக்காவை பார்த்து பாருமா. நீ தேவையில்லாம அக்காவை பத்தி நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காத. இருந்தாலும் மனசுக்கு வதக்கு வதக்குன்னு இருக்குடி. என்னம்மா, உன் மகளை நினைச்சு கவலைப்படுறியா? நான் ஒன்னு சொல்லட்டா? நீ நியாயமா கவலைப்பட வேண்டியது அக்காவை பத்தி இல்ல, உன் அண்ணன் குடும்பத்தை பத்திதான். ஐயோ, என் மக கிட்ட மாட்டிக்கிட்டு என் அண்ணன் குடும்பத்து ஆளுங்கெல்லாம் என்ன பாடுபடுறாங்களோ, அவங்க எப்படி இருக்க போறாங்களோன்னு அவங்கள நினைச்சு கவலைப்படு. எங்க அக்காவை நினைச்சு நீ கவலைப்படாத. அக்கா ரொம்ப தைரியமானவ. அந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் எப்படி சமாளிக்கணும்னு அவளுக்கு தெரியும். சரியா? பூனு ஊதுனா பறந்து அங்கிட்டு போய் விழுவா. எம்பிட்டு பேச்சு பேசிட்டு போறா பாத்தியாமா? நீங்க ஒண்ணும் பெருசா எதையும் நினைச்சுக்கிறாங்க ஜியா. அப்பா, பாத்துக்கலாம் ஜியா. காஃபி. great. சித்தப்பா, எடுத்துக்கோங்க. மாமா. அத்தா, ஆ? அழுக இருந்துச்சானா? இல்லப்பா, இன்னும் எந்திரிக்கல. ரூமை விட்டே வெளியே வரல. சரி, நீ போ. ம். என்ன ஜியா யோசிக்கிறிய? இல்ல, இவங்க 2 பேரும் இப்படி எலியும் பூனையுமா அடிச்சுக்கிறாங்களே, இதெல்லாம் சரியா வருமா? நீங்க ஏன் ஜியா இப்படி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உலகத்துல எந்த புருஷன் பொண்டாட்டி தான் சண்டை போட்டுக்காம இருந்திருக்காங்க சொல்லுங்க? என்ன, சிலர் ஆரம்பத்திலேயே ரொம்ப அன்பாவும் அந்யோன்யமாவும் இருப்பாங்க. அப்புறம் போக போக ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு, உங்ககிட்ட அந்த குறை இருக்கு, உங்ககிட்ட இந்த குறை இருக்குன்னு சண்டையை போட்டு வெறுப்ப வெளிப்படுத்துவாங்க. இவங்க கதையில அதெல்லாம் அப்படியே நேர்மாறாவுல இருக்கு. 2 பேரும் ஆரம்பத்திலேயே நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு தெரியட்டும், விடுங்க. போக போக சண்டை ஒரு நாளைக்கு சமாதானமாகும். அப்புறம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கண்டிப்பா உருவாகும். அப்புறம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு அந்யோன்யம் வரும்னு நம்புவோம் ஜியா. அவரு சொல்றது சரிதானா? நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க ஜியா. ஏன் ஜியா, ராத்திரி 2 பேரும் சண்டை பிடிச்சு கட்டில உடைச்சு விட்டாங்கல்ல, நான் வேணும்டா நம்ம பர்னிச்சர் கடையில சொல்லி புது கட்டிலும் புது மெத்தி என்ன கொண்டு வந்து போட சொல்லுவா ஜியா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு உடஞ்சபடியே அப்படியே கிடக்கட்டும். என்ன பெண்ணி, ஏன் அப்படி சொல்றீங்க? அது அப்படியே இருக்கட்டும். 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா பேசி, எங்க ரூம்ல கட்டில உடைஞ்சு கிடக்கு, அதை அப்படியே விட்டு வச்சிருக்கீங்களே, புதுசா ஒரு கட்டில வாங்கி போடுங்க, நாங்க எத்தனை நாளைக்கு தான் கீழே படுத்து கிடக்கிறதுன்னு அவங்க வந்து பேசிட்டுச்சியா. அந்த நாளுக்காக நாம காத்திருப்போம். அவங்களுக்கு உடனே புதுசா ஒரு கட்டில வாங்கி கொடுத்துட்டோம்னு வைங்க, அப்புறம் நாளைக்கு திரும்பவும் சண்டையை போட்டு அந்த கட்டிலேயே உடைச்சு போட்டுருவாங்க. அது கரெக்ட் தான். அப்படியே நாம என்ன தினம் புது கட்டிலா வாங்கி போட்டுக்கிட்டா இருக்க முடியும்? தினமும் இந்த உடைஞ்சு போன கட்டில பார்க்கும்போதுதான் ஒரு நல்ல கட்டில நாம வாங்கணும், அதுல படுத்து தூங்கணுங்கிற எண்ணம் உருவாகும். அது வரைக்கும் அப்படியே கிடக்கணுச்சியா, விடுங்க. நீங்க சொல்றது சரிதான். மதனி, பொழுது எப்பவோ விடிஞ்சிருச்சு, மணி 7 போகுது. ஆனா நேத்து ராத்திரி தூங்குறோன்னு சொல்லி ரூமுக்குள்ள போனவ காலையில எந்திரிச்சு வந்தாளான்னு பாத்தீங்களா? இதுதான் வீட்டுக்கு வந்த மருமகளோட லட்சணமா? காலையில எந்திரிச்சோம்மா, சட்டை புட்டுன்னு குளிச்சுட்டு ஒரு வாசலை தெளிச்சோம், கோலம் போட்டோம், சாமிய கும்பிட்டோம், பெரியவங்களுக்கு காஃபிய போட்டு கொடுத்தோம், டிஃபன் என்ன செய்யட்டும்னு அது இதுன்னு சொல்லி கேட்டு வீட்டு வேலைய செஞ்சு பொறுப்பா இருக்கிறவ தான் நல்ல மருமக.
பொழுது